குடும்பத்துக்காக உழைத்து கடைசி வரைக்கும் பிஞ்ச செருப்பும் ஓட்ட சட்டியும் போட்டுக்கு தெரியறதான்டா ஆம்பளை. பெண்கள் உங்களுக்கெல்லாம் ஆக்கி வடிச்சு கொட்டுறோம்ல, அது பெண்கள். பெண்களை ஆக்கி வடிச்சு கொட்டுற அதே பெண்கள். அப்ப சமையல் மாஸ்டர் வடிக்கிறாரே அவர்னா அல்றால்டா. ஆண்கள், அது ஆண்கள். பரிமாறுறது யாரு, இலை எடுக்கிறது யாரு? பெண்கள் தானே. குழம்பு, ஸ்டவ் அடுப்பு, பயலுகடா. எப்படி சமாளிக்கிறேன்? எங்க அக்கா கையை கட்டி நிக்குது. ஏன்? எதுக்கு? அக்கா நல்லா உட்கார முடியல, குளுவுரு, அதனால. உலகத்திலே அரேடி பொம்பளை இன்னைக்கு தாண்டா பாக்குறேன். அரேடி பொம்பளையா? தாயே முனியாண்டி வாழ்த்துக்கள். குட்டை பொம்பளை பயலுகடா. நெட்டியனால நம்பு, இந்த குட்டியை நம்பாத. கைய விட்டன்னு வச்சுக்க முருகா. இதெல்லாம் நான் பஸ்ஸில் போகும்போது டிக்கெட் எடுக்காம கொண்டு போயிடுவேன். சவுளி கடை கட்டப்பையில ஒட்டே கொண்டு வருவேன். ஆனா கத்துனா உனக்கு கொண்டே வருவேன். கண்ட்ரேட் பிடிச்சிருவாங்க. முருகனே பாத்துக்கோங்க, கட்டப்பையில வச்சு கொண்டு போறாங்களா? எத்தனை சாதனைகள், எத்தனை வேதனைகள். ஒவ்வொரு ஆண்மகனுடைய கவலையை எழுத ஆரம்பித்தால் 12 உயர் நோட்டு 70 நோட்டு தேவைப்படும். அவள கவலை சுச்சு எண்ணி வச்சா அதே பெண்களுக்கு அதே கவலை. அதுக்கு என்ன பண்ணுவார்கள்? அதே மாதிரி கணேஷ் போயில போடுறாங்க ஆம்பளைன்னு நீங்க சொல்றீங்க. ஏன் கணேஷ் போயில போடுறான்? எதுக்கு போடுறீங்க? கணேஷ் போயில போட்டு உனக்கு முத்தம் கொடுக்கும் போது அதுதான் உனக்கு மயக்க மருந்து. அவனுக்கு ஊக்க மருந்து, உனக்கு மயக்க மருந்து. கிஜா 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 கஜா. ஓம் சக்தி கோயிலுக்கு மாலை ஓடுவது பெண்கள். ஆமா, உண்மை, பெண்கள் தான். ஆம், அது சத்தியான தெய்வம், நான் குறை சொல்லவில்லை. ஆனா ஐயப்பனுக்கும் முருகனுக்கும் மாலை ஓட்டு பஞ்சாமிர்தம் மட்டும் சாப்பிடக்கூடிய இனம்தான் ஆண் வர்க்கம். ஏன்னா மாலை ஓட்டா ஐயப்ப என்னை வந்து அறைவார். எதுக்கு? உடனே அவர் போட்டது மாதிரி ஐயப்பனுக்கு போராடுவோம் போராடுவோம். இங்க இருக்கக்கூடிய என் தம்பிகள் எல்லாம் பார், கண்ணு தெரியல முண்டைக்கு. ஏயா கண்ணு தெரியல? நல்லாவே தெரியுதுப்பா. இவரெல்லாம் யாரு? என் கொழுந்தனார்கள். கொழுந்தனாரு பச்சை பையில கரெக்ட் பண்றீங்க வாடி. கொழுந்தனார் அல்ல, இதெல்லாம் நீ போட்ட குட்டி. நான் போட்ட குட்டியா? ஆமா, நீ கங்காரு. கொஞ்சம் ரொம்ப பேசினா ராமேஸ்வரத்துல விட்டு போயிருவேன். பிறகு தின்னு தெரியுவேன். ராமேஸ்வரத்துல விட்டு போனா எனக்கு ஆளா தெரியாது. எத்தனை ஆளுங்க இருக்காங்க. உன்னெல்லாம் கப்பல்ல கொண்டு போய் அடிப்பேன். கப்பல்ல கொண்டு போனாலும் பரவாயில்ல, தண்ணிக்குள்ள நீந்தியா வந்துருவேன் நானு. அந்த வேற அங்கிட்ட ஒரு 10 பேர் உட்காந்துருக்காங்க. அவங்க சும்மால் பிட்டு கடல் அடிப்பு பயலுகட. கண்டிப்பா வர்றேன், அடுத்த ஆளு வர்றேன். அதோட இருக்கிற மசையும் காலி பண்ணி விட்டு வரட்டும் வரட்டும், பாப்போம் பாப்போம். எந்நேரத்தில் அந்த பிறை திணிப்பமாக காலை வச்சாலோ. முருகா, 150 பேர்த்த ஒரே லாரியில் ஏற்றிட்டாலாடா. நான் என்னடா செய்ய? அஜித்தா என்ன பண்ண போற? அதை கட்டி பிடிக்கணுமா? அவன் ஒரு 5000 கூட கொடு, கட்டி பிடி. ஏன்னா வயிற்று பொழப்புக்காக பாவம். அத்தா சொல்லுங்க. நான் ரொம்ப டீசெண்டான ஆளு. நாங்க மட்டும் உள்ள ஒருத்தர் இருக்கேன். அது யாரு? எவர்லாங். எவர் லென்த் வாஸ். எங்க காணாம ஆளையே. வரட்டும் வரட்டும். சின்னம்மா பாட்டு தாண்டா. ஏ சின்னம்மா, ஏ பெரியம்மா, நீ சிந்திச்சு பார்த்த என்னம்மா? ஏ சின்னம்மா, ஏ பெரியம்மா, நீ சிந்திச்சு பார்த்த என்னம்மா? அபி, நாட்டில் எவனாவது தண்ணிக்கேன இப்படி வித்து பார்த்துருக்குமாப்பா? ஒரு நகைச்சுவைக்கு ஒரு அளவு வேணாமாடா? தலையில இருக்குது தண்ணி போ பண்ணி. அவ டவுசரை பாருவேன், செம்புரி ஆடு உரிச்சு குடல் தங்கணும் மாதிரி. ஆமா, இது ஒரு டவுசரா 2 டவுசரா? நீ டவுசர் போடல. நான் எப்போ போட்டேன்? அப்ப நான் கேட்டா என்ன செய்வேன்? போதியானோ. ஆமாங்க. பாபா பஞ்சி கோடி என்ன கட்டி பூடி ஒரு செய்தி விடி. வா வா பாத்தியாரே பஞ்சி கோடி
நினைச்சியா அதுதான் சும்மா சும்மா மண்டியா புடிச்சு விட்டுருக்க செம்ம கோமா வந்துரும் மண்டையை பிடிச்ச உனக்கு பிடிக்காதா? அடி ஒய்யார நடந்து சூப்பர் சிங்கர் அரவிந்த் என்ன வர்ற மொட்டனாக்கு பாட்டு எப்படி பாருன்னு சொல்லித்தரேன் என் மாணவா. பார். ஒய்யார ஒய்யார நண்டு நடை நடந்து ஒரு கொண்டாம்பரவுல ஊருக்கு தாம்பரம். நோ நோ மிஸ்டர் டாமி டாமி குடிய கெடுத்துறாத டாமி. கடைசி வரைக்கும் நீ மாமா ஆக்குறாங்களே. ஊருக்கு தான் போறவுல அடே அவளை கரண்டி எடுத்துட்டு அரடா ஒரு அரை. நேத்து பச்சை பையில போட்டுக்கிட்டு லைன் பண்ணி அடிச்சுக்கிட்டு ஒய்யார அந்த பிறகு அந்த பார்வை நல்லா வஞ்சி ஊரியா எதிர்த்து போ. ஒய்யார நடந்து ஊருக்கு தான் போறவளே. அடி அத்தை அந்த பாடிக்கிட்டு இருக்கல அத்தன்னு மாடுகிட்டு அத்து தண்டமலை நெலிஞ்சு அடி அத்த மகரத்தினமே ஆசையோட பேசலாமா. அடி ஒய்யார நடந்து ஊருக்கு தான் போறவளே. அடி அத்தை மகரத்தினமே ஆசைவாட்ட பேசலாமா. என்ன அழுதுக்குறிய என்ன மேடம் நல்லா அழகா இருக்கு. அதுல சிவப்பு கலர் பாய் விரிச்சிருக்கு. எனக்கு தெரியும் நீ பொத்து. ஏமா உன்னை அவன் கட்டி பிடிக்கும் போது கருப்பு கட்டத்து சொல்ல உனக்கு பெரியம்மா வேணும். அவ வயசுன்னு ஓயப்பி வாங்கிட்டு இருக்கா போட்டுக்கிட்டு. உலகத்திலே ஒன்னே மாதிரி ஒரு பொம்பளை எங்கேயும் பார்க்க. கல்யாணமே ஆகல நீ வேற. 17 வயசு ஆகுது அவனை பறக்க போட்டு அடிச்சுட்டு இருக்க. யாருக்கு? ஐயோ பொய். மேடை நல்லா அழகா இருக்கு. பக்கத்துல ரயில் போற தண்டவாளம் இருக்கு. அதுக்குள்ள சல்லி கல்லு இருக்கு. அத வெளியே இருந்தா தொடச்சு போட நல்லா இருக்கு. சிக்கு புக்கு ரயில் சின்ன புள்ள வந்து நான் குயில். சிக்கு புக்கு ரயில் இந்த சின்ன புள்ள வந்து நான் குயில். என்னத்த வயிறு அதப்பாருக்கு இளஞ்சனையா. கண்ணகரத்தகிலே யோசனக்கா கொண்டு கூட கனகத்த பூங்குயிலே யோசனக்கா கொண்டு கூட உருட்டி முழிக்கையில யோசனக்கா கொண்டு கூட உடம்பெல்லாம் அடி உடம்பெல்லாம் கிழக்குதடி யோசனக்கா கொண்டு கூட உடம்பெல்லாம் கிழக்குதடி யோசனக்கா கொண்டு கூட உருட்டி முழிக்கையிலே. அது இந்த குளிர் காலத்துல அந்த சீக்கு வரும். எப்படி இது என்னடா ஆட்டம் நாய கல்ல விட்டு எரிஞ்சது மாதிரி. இப்போ பாடுவேன் இருங்க ப்ரோ லைட்டை லைன் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஏன்னா பராசக்தி படம் சிவகார்த்தியன் அண்ணன் நடித்த படம் எல்லாரும் பார்த்தீங்கல்ல அந்த கதாநாயோட அம்மா